ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான வீடியோ என்ன அப்படின்னா, அயன்ஃப்ளையில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் ரெக்கார்ட் பண்ணுறது டியூஸ்டே சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. ஸோ ஒரு சின்ன ஒரு லைவ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸாகவே பார்க்கலாம். இந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும், ஸோ எப்படி பொசிஷனை ஓரளவு காப்பாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா தெளிவாக தெரியும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. ஸோ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ இந்த கண்டென்ட்டை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே நம்ம அயன்ஃப்ளையை பற்றி தான் பேச போகிறோம் அப்படின்றது நம்ம சொன்னோம். இந்த அயன்ஃப்ளை போடுறவங்க ஆக்சுவலாக ஒரு எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு 90% மேலே எல்லாருமே இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அதாவது என்ன பண்ணியிருப்போம்னா, அட் த மணியை சேல் பண்ணிவிட்டு ரொம்ப தூரம், ஓகேங்களா, ரொம்ப தூரம் போயிட்டு பார்த்திங்கன்னா ஹெட்ஜ் வாங்கிப்போம். இது ஒரு அயன்ஃப்ளையா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் எடுத்த அந்த ஒரு ஸ்ட்ராடலுக்கு ஒரு மார்ஜின் ப்ரொடெக்ஷனுக்காக நீங்கள் பார்த்திங்கன்னா தூரத்தில் போய் ஹெட்ஜ் வாங்குற விஷயம்தான். ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்ட்ராடல் போட்டு ஒரு பை பண்ணுறது பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் அயன்ஃப்ளை. ஸோ இப்படி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் ஒரு சைடு நகர வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம். ஏதாவது ஒரு சைடு அப்படி நகரும்போது கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. இல்லை அப்படின்னா சிலவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அட் த மணியை விற்றுட்டு ரெண்டுத்தையும் விற்றுட்டு ஒரு 300 பாயிண்ட் 400 பாயிண்ட் ஒரு கொஞ்சம் தூரம் மீடியமாக ஒரு தூரம் போயிட்டு எட்ஜ் வாங்குவாங்க. இவங்களும் பார்த்திங்கன்னா ஓரளவு ரேஞ்சு தான் அவங்களுக்குமே கை கொடுக்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா அவங்களுக்குமே லாஸ் கொடுக்கும். ஸோ இப்படி இருக்கிறவங்க தான் நிறைய பேர். ஸோ அதனால தான் நான் இங்கே பார்த்திங்கன்னா 2 விதமான பிளேயர்ஸை நான் எடுத்துருக்கிறேன். ஒன்று, ரேஞ்ச் அவுட் ஆனாலும் பரவாயில்ல, அந்த லாஸை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறவங்களா கண்டிப்பாக இருப்பாங்க. இது மோஸ்ட்லி பிகினராக இருக்கலாம். இல்லைனா பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ஒரு மாதிரியே பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நடுவில் மட்டும் நின்னா காசை எடுத்துகிட்டு ஒரு நாள் 2 நாள் அந்த டிகே மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ நிறைய பேர் இப்படி பண்ணுவாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அட்ஜஸ்ட்மெண்ட் எடுக்கிற ஐடியா இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை இதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா, உண்மையாகவே நான் ஃப்ரைடே எடுக்கிறேன் நிஃப்டியில், இன்னும் எனக்கு 4 நாள் இருக்குது. அந்த 4 டேஸில் மார்க்கெட் எந்த சைடு போகுன்னு எனக்கு தெரியாது. பட் ஐ வாண்ட் டு ப்ரொடெக்ட் மை ரேஞ்சு அண்ட் மை பொசிஷன் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இதுக்கப்புறம் நம்ம பேச போகிறோம். ரொம்ப நல்லா இருக்கும் போது கண்டிப்பாக ஒரு லைவாகவே நான் எடுத்திருக்கேன். அட்ஜஸ்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். அதை ரெக்கார்டும் பண்ணியிருக்கேன். நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எடுக்கிற ஐடியா உள்ளவங்க மினிமம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கேபிட்டல் இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இங்கே நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரேஞ்சை உருவாக்க போகிறீங்க, ரொம்ப பெரிய ரேஞ்சை உருவாக்க போகிறீங்க. அதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு அயன்ஃப்ளை அப்படின்னா இப்படி தான் இருக்கும், ஒரு கூம்பு மாதிரி தான் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இப்படி இருக்கும். இது உடச்சிதுன்னா இது கீழே வந்தும்போது இதெல்லாம் லாஸு. ஸோ இங்கே நிற்கும்போது மட்டும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இது ரேஞ்ச் பெருசாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இப்போ இந்த ரேஞ்சை நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 0.5%லேருந்து 3/4% தாராளமாக பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். அது எப்படி அப்படின்றது தான் இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம். மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 1 லேக்காவது வேணும் பர் லாட்டுக்கு. ஸோ ஏன் அப்படின்றது இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஏன் இந்த கேபிட்டல் தேவை அப்படின்றது உங்களுக்கு புரியும். எக்ஸ்ட்ராவாக நம்ம சொன்ன மாதிரி ஒரு 0.5லேருந்து 0.75% பார்த்திங்கன்னா நம்ம ரேஞ்சையும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் நிசப்தமான உண்மை. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன கையில் எடுக்க போகிறோம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் எந்த சைடு ஒன்றும் இல்லை, எந்த சைடு யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இதுதான் அயன்ஃப்ளையாக இருக்கும். எந்த சைடு மார்க்கெட் உடையிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 0.1%க்கு முன்னாடியே நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா லேடர்னு சொல்லப்படுற ஒரு விஷயம். சின்ஸ் இந்த லேடரில் நம்ம பார்த்திங்கன்னா டெபிட்டும் எடுக்கலாம் அண்ட் கிரெடிட்டும் கொடுத்து எடுக்கலாம். டெபிட்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட நெட் பொசிஷன் கிரெடிட்டாகவும் எடுக்கலாம், டெபிட்டாகவும் எடுக்கலாம். பட் கிரெடிட் எடுக்க வேண்டாம். கிரெடிட் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ரேஞ்ச் இன்னும் கம்மியாகும். பட் டெபிட் எடுத்தோம் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ரேஞ்ச் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும், ப்ராஃபிட்டும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போ உடையுதோ அப்போ எடுத்தால் போதும். அதுக்கு நான் எப்படி அயன்ஃப்ளை எடுக்கணும், அதாவது நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, ரொம்ப தூரம் எடுத்துகிட்டு நான் அயன்ஃப்ளை நான் அட்ஜஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக எப்படி பொசிஷன் அயன்ஃப்ளை முதல்ல கரெக்டாக எடுத்தால் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம பொசிஷனை காப்பாற்றிக்கலாம் அப்படின்றத நான் சென்சிபிள் இப்போ காட்டுறேன். நான் 2 விதமாக எடுக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு நான் நிஃப்டிக்கு எடுக்கிறேன்.
இப்போது நிஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அட் த மணி 22,450 லைவாக ஓடிட்டுருக்கு. நான் அட் த மணி எடுத்துகிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் 250 பாயிண்ட் அங்கிட்டு போயிட்டு அவங்க வந்து எட்ஜ் வாங்குவாங்க. இது தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பு அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. பட் அவங்களால வந்து பார்த்திங்கன்னா அந்த பொசிஷனை கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வர முடியாது. ப்ராஃபிட் நிறைய இருக்கும். ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு 0.7 இந்த பக்கம் 0.8 சின்ன ரேஞ்ச் தான் இருக்கும். ஓகேங்களா? சிலர்லாம் வந்து ரொம்ப அதிகமாக போவாங்க. 300 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது போவாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா எட்ஜ் தேடுவாங்க. அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் அதிக மாதிரி காட்டும். பட் ஒன் சைட் மார்க்கெட் போகும்போது இந்த எம்டிஎம் ஸ்விங் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். ஓகேங்களா? நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க எவ்வளோ டெபிட் கொடுக்குறாங்க அப்படின்னா, அதாவது ரிஸ்க் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னா, நியர்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6,200 வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு, அதாவது ஏதாவது ஒரு சைடு ஓடிச்சுன்னா 6,200 ரிஸ்க் வைக்கிற மாதிரி பொசிஷன் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி எடுத்தால் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கஷ்டம். ஏன்னா ஒரு லேடர் எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு 4,000 to 5,000 அளவு தான் கவர் பண்ணோம். ஓகேங்களா? அப்போ அந்த 4,000 to 5,000 வந்து கவர் பண்ணுற அளவுக்கு வேறு ஆக்சுவலாக வந்து லேடர் நல்ல விஷயம். அதுவே வந்து ஒரு 4,000 to 5,000 தான் கவர் பண்ணுது அப்படின்னா இது 6,000 இருக்கும்போது இங்கே பாருங்களேன், ஒரு உதாரணத்துக்கு நான் உடையும் போது நான் வந்து ஒரு லேடர் எடுக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் கூட என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு லாட் ஆட் பண்ணிக்கிறேன். எங்கே உடையுதோ அங்கேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு செல்லு, இங்கே ஒரு செல்லு. ஸோ இப்படி பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் பார்த்திங்கன்னா பெருசாக வந்து கிடைக்காது. கண்டிப்பாக லாஸ் வரும். ஓகேங்களா? இதே அயன்ஃப்ளையை நம்ம கம்மியான டெபிட், ஒரு உதாரணத்துக்கு 22,450 இது இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுத்தையும் நான் செல் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப கம்மியான ஒரு இது எடுக்கிறேன். ஓகேங்களா? கேப் எடுக்கிறேன். அப்படி சொல்லும்போது எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து பொசிஷனை காப்பாற்றுறதுக்கு முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஏன்னா இங்கே நீங்கள் மேக்ஸிமம் லாஸ் ஒரு சைடு 2,300 தான் வச்சிங்க. 6,200 எங்கே இருக்குது, 2,300 இருக்குது. இதுதான் அந்த டிஃப்ரென்ஸு. இந்த மாதிரி எடுத்தால் உங்கள் பொசிஷனை ஈஸியாக காப்பாற்றிக்க முடியும். அது எப்படி காப்பாற்றுறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி. ஸோ அதே மாதிரி மார்க்கெட் எங்கே உடையுதோ அங்கே ஒரு பை பண்ணிக்கிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 2 செல்லு பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியம், இந்த லேடரை பற்றின ஒரு பேக்ரவுண்ட் கண்டிப்பாக தெரியணும். லேடருக்குனே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இருக்குது. அதுவுமே வந்து உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் இது வந்து சாத்தியப்படும். இப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிப்பில் 1,800 தான் ரிஸ்க்கு. அகைன் உங்களுக்கு மார்க்கெட் மேலே ஒரு சைடு போக உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் எக்ஸ்டெண்ட் ஆகும். டில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 1% அளவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கேப்பு கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு 350 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்சை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போது இப்படி பண்ணி கூட நம்ம பொசிஷனை காப்பாற்றலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காப்பாற்றலாம். இது வந்து நான் லைவ் மார்க்கெட்டில் இருக்கனால இந்த ஒரு டிப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் மார்க்கெட் கொஞ்சம் கீழே வரும்போது நம்ம இந்த மாதிரி லேட்டரை எடுக்கும்போது பொசிஷனை ஈஸியாக காப்பாற்றிடலாம். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் லெட்ஸ் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம்னா பை லெக்கை நம்ம இன்னொரு பை லெக்கு, அதாவது ஆல்ரெடி போட்ட பை லெக்கு முன்னாடியே போட்டுட்டு நம்ம லேடரை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ மார்க்கெட் ஃபர்தராக வேகமாக கீழே விழக்கூடாது. அப்படி பண்ணாத அளவுக்கு பண்ணோம் அப்படின்னா நம்ம பொசிஷனை ஓரளவு வந்து காப்பாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எப்போ வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்றது வந்து கொஞ்சம் கிளாரிட்டி இருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த அயன்ஃப்ளையை கூட ஓரளவு வந்து நம்ம மாற்றிக்க முடியும். அதுதான் வந்து நான் ஒரு லைவ் எக்ஸாம்பிளும் நான் வச்சுருக்கேன், அதையும் நான் காட்டுறேன். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு அயன்ஃப்ளை எடுத்திருக்கோம். நான் வந்து லைவில் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஒரு உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் காட்டுற மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 74,000 கால் அண்ட் புட்டையும் செல் பண்ணிட்டு 100 பாயிண்டில் ஹெட்ஜ் வாங்கியிருக்கேன். ஏன் ரொம்ப கம்மியான ஹெட்ஜ் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அப்போ தான் ரொம்ப எஃபிஷியண்ட்டான அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ 587 ரூபா வந்து லாஸ் வரும். ஸோ 1,400 வந்து பார்த்திங்கன்னா கெயின் வரும். நான் இன்ட்ராடேயில் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி சென்செக்ஸ்க்கு. ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பிரேக் ஈவனுக்கு அப்போ மார்க்கெட் வரும்போது நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ எந்த சைடு வருதோ அந்த சைடு வந்து நான் லேடரை வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். லேடர் வந்து அப்படின்னா ஒன்றும் இல்லை, எந்த இடம் இருக்கோ அங்கேருந்து ஒரு பை, நெக்ஸ்ட் ஒரு செல்லு, அகைன் நெக்ஸ்ட் ஒரு செல்லு. ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி லேடர்னால் என்ன, லேடர் போடுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்ன டிமெரிட்ஸ் இருக்குது, இது எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு நல்ல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 300 பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய பிரேக் ஈவனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். ஸோ இன்ஃபேக்ட் சொல்ல போனோம் அப்படின்னா நடுவில் வந்தால் மட்டும் ஒரு 285 வந்து கேப் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப சின்ன கேப்பு தான். ஓகேங்களா? பட் உங்களுக்கு ப்ராஃபிட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ ஆகுது ஒரு 300 பாயிண்ட்டுக்கு. ஓகேங்களா? சப்போஸ் இஃப் இன்கேஸ் மார்க்கெட் வந்து உங்கள் பிரேக் ஈவனை உடைக்கும் போது இந்த மாதிரி ஒரு லேடரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது நல்ல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கிடைக்கும். ஸோ ஃபர்தராக மார்க்கெட் வந்து விழாமல் இருக்கும்போது தான் இந்த லேடரும் உங்களை வந்து காப்பாற்றும். ஸோ 300 பாயிண்ட்டுக்கு போகும்போது இந்த லேடருக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு
எந்த அளவு நம்ம அயன்ஃப்ளை வந்து எடுக்கணும், எந்த அளவு கிரெடிட் கொடுக்கணும், எந்த அளவு டெபிட் கொடுக்கணும் அப்படின்றது தான் ரொம்பவே மெயினான விஷயம். ஸோ இது லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு அகைன் மறுபடியும் வந்து என்னுடைய பிரேக் ஈவன் தொட்டுட்டு மறுபடியும் மேலே போயிடுச்சு. ஸோ அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லாஸ் இருக்க தான் செய்யும். ஏன்னா நம்ம இங்கே லேட்டர் எடுக்கும்போது ஒரு கிரெடிட் வந்திருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 255 கிரெடிட். அது ஆல்ரெடி இருந்த ஒரு சின்ன ரூ. 584 லாஸை வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி 285 மாற்றிருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சேஃப் கார்ட் பண்ணலாம் நம்ம பொசிஷனை. அண்ட் செக் பண்ணுங்கள், இவ்வளோ விஷயம் நம்ம பேசியிருக்கோம். இந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுடைய நாளை ட்ரேடிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.